ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இன்றைக்கி காலையில் நம்மளோட சேனலில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ரஜினி சாரை கூல் டவுன் பண்ணுறதுல விஜய் சார் பார்த்தினாக்கா டேரெக்டாக களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். ஆதா அர்ஜுன் அவருடைய பேச்சுக்கள் பார்த்தினாக்கா தாவிக்காக்கு எந்த விதமான ஓட் பேங்க்கையும் கூட்டில் எல்லாமே பார்த்தினாக்கா இருக்கிறதும் பார்த்தினாக்கா சரிஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஸோ ஐபி ரிப்போர்ட்டில் ஆரம்பித்து சி போட்ட ரிப்போர்ட் சர்வே வரைக்கும் பார்த்தினாக்கா தாவிக்காவுக்கு இப்போ லாஸ்ட்டு ஒரு மாதமாகவே பார்த்தினாக்கா ரொம்பவே அவங்களுடைய ஓட் பேங்கில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டும் பார்த்தினாக்கா இவங்களால எந்த ஒரு தொகுதியிலையும் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவங்க பேசியிருந்தாங்க. அதை பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தினாக்கா எல்லாரையும் அவங்க பகச்சின்னு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம் 2 நாளாக. ஸோ ரஜினி சார் கூல்டவுன் பண்ணுறதுல அவர் இறங்கியிருந்தார். அதனால ரஜினி சார் எப்படியாவது நேரில் பார்த்து போலீஸ் கார்டனில் நேரில் போயிட்டு அவர் ஒரு சந்திப்பு, ஜஸ்ட் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு வச்சு ரெடி பண்ணிட்டாக்கா அதை வச்சு நம்ம எல்லாரையும் தாஜா பண்ணிடலாம், எல்லாரையும் கூல் ஆஃப் பண்ணிடலாம், ரசிகர்லாம் லாஸ்ட் மினிட்ல ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நமக்கு ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாரி மற்ற நடிகருக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரசிகரையும் கூல் ஆஃப் பண்ணுற மாரி ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் ரஜினி சாரோடைய வீட்டுக்கு நேரில் போகிற மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டை மூலிமா ரெடி பண்ணியிருந்தாங்க. கடைசியில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டாங்க அவங்க ரஜினி சைட்லேருந்து. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுனுக்கார் இப்போ விஜய் அவர்கள். ரஜினி சார் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் தருவாருன்னு தெரியாது. அவர் நேரில் போய் பார்த்து அதெல்லாம் சரிப்பட்டு வராத விஷயம். ஏன்னா தேர்தல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த நேரத்தில் நான் உட்காந்துட்டு தலைவரை போய் பார்த்துருந்தா சரி வராது. அப்போ என்ன பண்ணலாம், தலைவர் நேரில் தான் பார்க்க முடியல, மற்றபடி அவர் கூலாக பண்ணுறதுக்கு மற்ற விஷயம்லாம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜனநாயக படத்தில் நடிச்சிருக்க அப்புறம் ஒரு பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவரோட யூடியூப் சேனலுக்கு இப்போ விஜய் ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க. அதற்கு விஜய் சார்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு 23 to 25 கொஸ்டின்ஸ் செட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லணுன்ற முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களாம். அந்த யூடியூப் சேனலுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ மாரி கொடுத்து அது சீக்கிரமாகவே ஒளிபரப்ப போகிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு இன்டர்வியூ ரெடி ஆகுது. அதில் குறிப்பாக தலைவரை பற்றி 2 முக்கியமான கேள்விகள் கேட்க சொல்லி அதுக்கு தலைவர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி, என்னோட குருவே அவர் தான், அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், என்னுடைய வழிகாட்டியே அவர் தான், என்றைக்குமே தலைவர் தான் நம்மளுடைய குரு அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவார் போல இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ரெடி பண்ணி இப்போ அதில் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் கூலாக பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்களாம். பார்ப்போம், இதாவது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை இதுவும் டமார்னு புட்டுக்குதா அப்படின்றதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். தேர்தல் நெருங்கின்னு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல ரஜினி சார் மீட் பண்ணாலுமே கூட எல்லாருக்குமே தெரியும் அது ஓட்டுக்காக தான் அவர் பார்க்க வரான்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் இந்தமாரி இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ் அவங்க இறங்குறாங்க அப்படின்னு தெரியுது. இதில் உண்மையாலுமே நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ அதில் தலைவருக்கு ஒரு சாதகமாக அவருக்கு ஃபேவராக ஏதாவது பேசினாங்க, நீங்கள் கூல் ஆஃப் ஆவீங்களா அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.